அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 2/5/2025 சித்திரை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி காலை 9:15 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 1:04 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று சஷ்டி, முருக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சனி சேர்க்கப்பெற்று லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதன் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் இன்றைய நாளில் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு எதையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சூரியன் 10இல் 11இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும்.
மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் இன்றைய நாளில் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் பயணங்களில் சற்று கவனத்தை கூட இருந்தால் வளமான பலன்களை அடைய முடியும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரன் 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி ராகு 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறைந்து எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 7இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் முடிந்தவரை உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் 4இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்தாலும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 3இல் சனி ராகு 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்றங்கள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். முடிந்தவரை நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. சின்ன சின்ன உதவிகள் கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல நட்புகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இன்றைய நாளில் கோபத்தை குறைத்துக் கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.